Hi Tom and Jerry's, welcome to Grasp Electronics. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி ஸ்கீமேட்டிக்ஸில் இருக்க சர்க்யூட் டயக்ராமை பிசிபி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸும் ஷேர்ஸும் தான் என்ன அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்கீமேட்டிக்ஸில் இருக்க சர்க்யூட் டயக்ராம் பிசிபியை மாற்றுறதுக்கு ஆல்ரெடி நான் முன்ன வீடியோவில் எப்படி லைப்ரரியை இம்போர்ட் பண்ணுறது Altium20 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த இம்போர்ட் பண்ண ஐசிக்கு நான் ஒரு சர்க்யூட் டயக்ராம் வச்சுருக்கேன். சர்க்யூட் டயக்ராம் ஸ்கீமேட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறமா எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இதுதான் அதோடைய சர்க்யூட் டயக்ராம். இந்த சர்க்யூட் டயக்ராம் தான் இந்த 555 டைமர் ஐசிக்கு வரைய போகிறேன். இதோடைய எப்படி சர்க்யூட் டயக்ராம் ஸ்கீமேட்டிக்ஸில் வரையுதுன்ற பேசிக் வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க இப்போ பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த டுட்டோரியல் நல்லாவே உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம சர்க்யூட் டயக்ராம் வரைஞ்சி முடிச்சாச்சு. ஸோ அடுத்து எப்படி ஸ்கீமேட்டிக்ஸில் இருக்கிற காம்பனன்ட்ஸில் பிசிபி அப்டேட் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நம்ம பிசிபி இதில் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஆட் நியூ ப்ராஜெக்ட் போயிட்டு பிசிபி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு நியூ பிசிபி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்ட அப்புறம் அதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணியாச்சு. நான் PCB1 அப்படின்னு ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் PCB14 அப்படின்னு சொல்லிட்டு
சேவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஆரிஜினை வந்து எப்பவுமே பிசிபியோட லெஃப்ட் கார்னர் தான் நம்ம செட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். எடிட் போயிட்டு ஆரிஜின் போயிட்டு செட் கொடுங்க. இப்போ நம்ம ஜூம் இன் பண்ணிக்கலாம் அக்யூரேட்டாக வந்து வைக்கிறதுக்கு. ஜூம் இன் பண்ணிக்கிட்டு நான் வந்து அக்யூரேட்டாக வச்சுட்டேன். ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிக்கிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்ட அப்புறமா எப்படி வந்து ஸ்கிமேட்டிக்ஸில் இருக்கிற காம்பனன்ட்ஸ்லாம் பிசிபி அப்டேட் பண்ணிட்டு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஸ்கிமேட்டிக்ஸுக்கு போய்க்கோங்க. போய்கிட்டு டிசைன் போயிட்டு டிசைனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் சேஞ்ச் எக்ஸிக்யூட் சேஞ்சஸ்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையானதெல்லாம் இங்கே வந்து நம்ம காம்பனன்ட்ஸ்லாம் பிசிபிக்கு அப்டேட் ஆகிடும்.